Hi friends, welcome to All Year Tech. இது நம்மளோட 50வது வீடியோ ஸ்பெஷலாக வந்து நம்ம ஒரு ஐயா ரிமோட் கண்ட்ரோல் போர்டு தான் செஞ்சுருக்கோம். காற்று வந்து கொஞ்சம் அடிச்சிட்டு இருக்கு, ஆடியோவில் ஏதோ பிரேக் இருந்தால் மன்னிச்சுருங்க. இந்த கயிறு எது கட்டியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக இருக்குது, இறங்கினா வந்து எடுக்க முடியாது, அதனால தான் கயிறு கட்டியிருக்கேன். இந்த வந்து எல்லாமே ப்ரோக்ராமைஸ்டு. இது பார்த்தீங்கன்னா Arduino மைக்ரோகண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிவி ரிமோட் கண்ட்ரோல் போர்ட்டை செய்யறதுக்கு நம்மளுக்கு Arduino மைக்ரோகண்ட்ரோலர்னு தேவை. அடுத்தது TSOP 1838 தேவை. அப்புறம் TSOP 1738 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் SM அப்படிங்கிற நேமில் வந்து இன்னொரு இது இருக்குது, ஐஆர் சென்சார் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். நமக்கு ப்ரோக்ராமிங் கேபிள், அதாவது ஆர்டினோட ப்ரோக்ராமிங் கேபிளும் நம்ம ஃபோன்லேருந்து USB கனெக்ட் பண்ணக்கூடிய OTG கேபிளும் தேவை. டைப் சிக்கு நான் வாங்கியிருக்கேன், என்கிட்ட டைப் சி ஃபோன் இருக்கனால. உங்கள்கிட்ட மைக்ரோ USB இருந்தால் அதுவும் வாங்கிக்கலாம். இந்த ப்ளூ கலர் கேபிள் ஆர்டினோவோடே சேர்ந்து வந்துடும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். கேபிளுக்குன்னு ஸ்பாட் கொடுத்துருப்பாங்க, அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம OTG கேபிளை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் OTG ஆன் ஆகிருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னாவே OTG கனெக்ஷன்ஸ் தெரியும். இப்போ ஆர்டினோ பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்கள் ஃபோனில் ஆர்டினோ ட்ராய்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்போ ஃபைல் மேனேஜருக்குள்ளே தான் இருக்கேன். அந்த ஃபைலை வந்து நம்ம எடுக்கலாம். நான் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் கோடு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரி. இந்த லைப்ரரி அப்படியே அழுத்தி பிடிச்சி காப்பி பண்ணோம். இது எங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்டினோ ட்ராய்ட் அப்படின்னு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதோட ஃபைல் வந்து உங்கள் இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதில் லைப்ரரிஸ் அப்படின்றத போய் அதில் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். காப்பி ஆகிடுச்சுன்னா போதும். இப்போ நம்ம வந்து ஆர்டினோ ட்ராய்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்த ப்ரோக்ராம் வந்து போர்டில் வந்து லோட் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நான் ஸ்கெட்சில் இருந்து ப்ரோக்ராம் எடுக்கிறேன். ஏற்கனவே நான் இதை யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளே போய் ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளூப் வந்து இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கான ரன் கோட். இந்த எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஐஆர் கோட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடையும் ரிமோட்டில் பட்டன் அமுத்தும் போது இங்கே பாருங்கள் கம்பைல் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்தால் கம்பைல் ஆகிடும். இப்போ வந்து நம்ம போர்டில் வந்து லோட் பண்ணலாம். நான் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கலாம். ஆர்டினோ வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படியே பிளிங்க் ஆகிட்டு இருந்ததில்ல, அது மாதிரி. இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமை லோட் பண்ணதுனால அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து அந்த எல்லோ லைனில் வந்து கோட் எப்படி பண்ணுறது, அந்த இடத்துல வந்து நீங்கள் ரிமோட்டில் எந்த இடத்துல அமுக்குனாலும் ஒர்க் ஆகிற மாதிரி மேலே வந்து இன்புட் பட்டன்ஸ்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. பின்ஸ், அதாவது இன்புட் பின்னு. இப்போ நம்ம வந்து இந்த எல்லோ கலரில் இருக்கிறத மாற்றுவோம். இப்போ நம்ம வந்து அதில் கோடு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஐஆர் சென்சார் வந்து நான் எடுத்திருக்கேன், அதாவது TSOP 1738. ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் பின்னு, ரெண்டாவது பின் வந்து வோல்டேஜ் பின்னு, மூணாவது பின் வந்து கிரவுண்ட் பின்னு. ஆர்டினோலே 5 வோல்ட்டு இல்லை 3 வோல்ட்டு அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட் பின் எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஜம்பர் ஒயர் போட்டு 6வது பின்னில் கனெக்ட் பண்ணுறோம். இதை நான் 6வது பின்னில் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமில் நான் அப்படி தான் லோட் பண்ணியிருக்கேன். 6வது பின்லேயே கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து மானிட்டரை செக் பண்ணி ஐஆர் சென்சார்லேருந்து வர கோடை வந்து ப்ரோக்ராமில் வந்து லோட் பண்ண போகிறோம். நான் வந்து ரிமோட்டில் இருக்க ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ஐஆர் சென்சார் எல்லாமே கனெக்டாக இருக்கணும், கேபிளும் கனெக்டாக இருக்கணும். கிளிக் பண்ணும்போது ஒரு கோடு ஜென்ரேட் ஆகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இஃப்லூக்குள்ளே அந்த பழைய கோடை அடிச்சுட்டு இந்த புது கோடை வந்து என்டர் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ரிமோட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கோடு இருக்கும். இந்த கவர்மெண்ட் டிவி ரிமோட் மட்டும்தான் ஒரே சிக்னல் கோடை வந்து கொடுக்கும். மற்ற சன் டைரக்ட் ரிமோட்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோலிங் கோடு ஜென்ரேட் ஆகிறதுனால அதில் ஒரு பிரச்சனை வரும். இந்த பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்து தனியாக கோடு வந்து உங்களுக்கு தெரியுது. அந்த கோடில் ஒவ்வொரு இஃப்லூப்பும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணும். அந்த கோடில் உங்களுக்கு எதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நான் வந்து பட்டன் அமுக்கும் போது ஒவ்வொரு பட்டனுக்குமே வேறு வேறு கோடு ஜென்ரேட் ஆகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டாப்புக்கு வந்து 1, ஸ்டாப்புக்கு வந்து நான் 0 கொடுத்துருக்கேன். அதுக்கு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வேறு ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், ரோலிங் கோடு ஜென்ரேட் ஆகுது. ஏகப்பட்ட சுற்றி கோடு ஜென்ரேட் ஆகும்.
இந்த கோடு எடுத்து போட்டிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. அடுத்தது ஒரு மைக்ரோடைப் பிளேட் எடுத்துக்கிட்டு இங்கே தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒரு 2 மோட்டர் எடுத்துக்கிட்டேன். 12 வோல்ட் மோட்ரு. இது என்ன பார்க்குறக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இன்சுலேட்டட் பண்ணியிருக்கேன். எம்சியில் வச்சு ஒட்டி பிவிசி கனெக்ஷன்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டு நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த செஞ்சு முடித்த வீடியோவை என்னால் காட்ட முடியல, சாரி. ஒன்றுமே இல்லை, எல்லா பக்கமுமே வந்து பிவிசியை வச்சு நான் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். பிவிசி க்ளோஸ் பண்ணிட்டாவே நல்லா மிதக்கும். உங்களோட கற்பனைக்கு நான் விடுறேன், நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கங்க. 2 மோட்டருமே நல்லா சீல் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃபிக்ஸாக ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து அது வந்து பைப்போட வந்து கனெக்டாக இருக்காது, சும்மா எம்சிஎலோட தான் ஒரு ஜாயிண்டாக இருக்கும். இப்போ அந்த ஜாயின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒயர் அந்த பக்கமாக விட்டு வெளியே எடுத்துருங்க. ப்ரொப்பலர் 2 எடுத்துக்கங்க. அது 4 விங்காக இருந்தாலும் சரி 2 விங்காக இருந்தாலும் சரி மோட்டருக்கு செட் ஆகிற மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மோட்டார் டிரைவர் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மோட்டார் டிரைவர் பார்த்திங்க அப்படின்னா மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்குது. 12 வோல்ட் சப்ளை, அப்புறம் 2 மோட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஏ மோட்டர் பி மோட்ரு. இப்போ வந்து ஏ மோட்டரோட ப்ளஸ் மைனஸ் ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். இந்த ப்ளஸ் மைனஸ் ஒயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 சைடில் வந்து சாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். 3ஆவதாக ஓரமாக வந்து ஒரு சாக்கெட் இருக்கும், அதில் வந்து 12 வோல்ட்டுக்கான சப்ளை நம்ம கொடுக்கலாம். முதல் மோட்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 2ஆவது மோட்டரை கனெக்ட் பண்ணலாம். அதுலேயே போட்டிருக்கோம் எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. இந்த மோட்டார் டிரைவரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இந்த மோட்டார் டிரைவரை தான் நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை, வாட்ஸ் ரேட்டிங் பார்த்து தாங்க நான் வாங்கணும். இல்லைனா மோட்டார் டிரைவர் ஹீட் ஆகும் மோட்டரோட ஆப்ரேஷனை பொறுத்து. இதில் நான் சில பிரச்சனைகள்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் சால்வ் பண்ணி தான் வந்து கீழே உங்களுக்கு கொடுக்க போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்க போகுது, நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கையில் 4 ஜம்பர் ஒயர் இருக்குது, அதாவது ஃபீமேல் டு மேல் 4 ஜம்பர் ஒயர் எடுத்துகிட்டு மோட்டார் டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்பாட் இருக்கும். அந்த ஸ்பாட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா சிக்னல் வாங்குறதுக்கு. சிக்னல் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டினோலேருந்து சிக்னல் வரும். அந்த நீங்கள் எந்த பட்டனை அமுக்க போகிறீங்க அதை பொறுத்து நீங்கள் கொடுக்குற பட்டன்லேருந்து வர சிக்னலை வந்து ஐஆர் ரிசீவ் பண்ணி ஆர்டினோ கொடுக்கும். ஆர்டினோ வந்து மோட்டார் டிரைவருக்கு எந்த மோட்டர் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற சிக்னலை கொடுக்கும். இப்படி தான் இதெல்லாமே வேலை செய்யுது. இதுக்கு எல்லாமே பவர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா பேட்ரி. அவ்வளோதான், மொத்தமாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இல்லை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி கண்டிப்பாக பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சரியாக கனெக்ட் பண்ணிட்டோம். பின் கனெக்ஷன் கூட நான் இன்னொரு தடவை காட்டுறேன், டீட்டெயிலாகவே காட்டுறேன். இப்போ கையில் நம்ம ஆர்டினோவை ப்ரோக்ராம் பண்ண கேபிள் இருக்குது. இந்த கேபிளும் வந்து ஆர்டினோவோடே வந்துடும், தனியாக வாங்க தேவையில்லை. நம்ம கையில் 10,000 mAhக்கான பேட்ரி இருக்குது. நான் வந்து பவர் பேங்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை 3 வோல்ட்டு 3.7 வோல்ட்டு 10,000 mAhக்கான பேட்ரி. இப்போ வந்து நான் அதை கனெக்ட் பண்ணுறேன். 5 வோல்ட், அதாவது யூஎஸ்பிலேருந்து கிடைக்கிறது 5 வோல்ட்டு ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கும். மொபைலை சார்ஜ் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஆர்டினோ உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. இப்போ 3.7 வோல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மோட்டருமே ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இதில் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா மோட்டரோட ரொம்ப வாட்ஸ் ரேட்டிங் அதிகமாக இருக்கிறனால டிரைவர் வந்து ஹீட் ஆகுது. சர்க்கியூட் கூட இன்னொரு தடவை காட்டுறேன். 3.7 வோல்ட்லேயே பக்காவான ஆப்ரேஷன், அதாவது நல்ல ஒரு நார்மலான ஸ்பீடில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் 12 வோல்ட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பீடே வேறு. ஏன்னா டிரைவரில் வந்து நான் கொஞ்சம் அதிக பவர் ரேட்டிங் இருக்கிற டிரைவர் வாங்கியிருக்கணும். இதில் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து அதை வந்து சால்வ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பேட்டரி வந்து 12 வோல்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். லித்தியம் அயன் வைக்கிங்க, அப்போ தான் வெயிட் கம்மியாக இருக்கும். லெட் ஆசிட் வேண்டாம். ஆர்டினோ எல்லாமே ஓகே, இது எல்லாமே கரெக்டான செட்டப் தான். மோட்டரும் இதே மோட்டரை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Gobi na.